இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 109ஆம் சங்கீதம் முதல் வசனம். நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதே. தாவீதினுடைய ஒரு வார்த்தை. அவர் சொல்றார் பாருங்க தைரியமா, தேவன் யார் தெரியுமா? நான் துதிக்கும் தேவன். அப்ப அவர் எப்பொழுதும் கர்த்தரை துதிப்பதை வழக்கமாய் கொண்டிருந்தார். நல்ல 34ஆம் சங்கீதம் முதல் வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். 103ஆம் சங்கீதம் 1-2 வசனத்துல பாருங்க, என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் எப்பொழுதும் தன்னுடைய ஆத்மாவை துதிப்பதற்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அவர் சொல்றார் பாருங்க, அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அப்ப அவருடைய இருதயம் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருந்தது. இப்ப பாருங்க, அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் துதிக்கும் தேவனே மௌனமா இராதே. அவர் தேவ சமூகத்துல வந்திருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை துதிக்கிறேன், நீங்க தயவு செய்து மௌனமா இல்லாம எனக்காக எழும்புங்க, எனக்காக பேசுங்க, எனக்காக செயல்படுங்க. 6 நாளும் குடும்ப காரியங்கள், வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், ஊழியங்கள் அப்படின்னு பல நிலைகளில வெளியில பிரயாசப்பட்டு வந்து இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற நாள்ல வந்திருக்கிறோம். நிறைய பிரச்சனைகளை நீங்க பார்த்துருக்கலாம், நிறைய கஷ்டத்தின் வழியா நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் இதுல பதில் கொடுத்தே ஆகணும், ஆண்டவர் இதுல செயல்பட்டே ஆகணும், கர்த்தருடைய கிரியை இதுல வெளிப்படணும். நாளைக்கு நான் அந்த இடத்துக்கு போகும்போது, நாளைக்கு நான் அந்த மனுஷனை சந்திக்கும் போது ஆண்டவர் ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும். இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கீங்களா? இன்னைக்கு இந்த ஆராதனை நாளில கர்த்தருக்கு முன்பாக தாவீதை போல சொல்லி பாருங்க, நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும் சொல்லி பாருங்க. சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கொந்தளிப்புகள் அமர்த்தப்படும். யார் யாருக்கு பதில் செய்யப்படணுமோ அவர்களுக்கெல்லாம் பதில் செய்யப்படும். யார் யாரோடு வழக்காடணுமோ அவர்களோடு கர்த்தர் வழக்காடுவார். யார் யாரோடு யுத்தம் பண்ணணுமோ தேவன் அவர்களோடு யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி உங்களுக்காக செயல்படுவார். இன்னைக்கு துதிக்கிற நாள். அமைதியா இல்லாம நல்ல மனதார துதிங்க. தேவன் மௌனமாயிராமல் உங்களுக்காக எழுந்தருளுவார். தகப்பனே, இந்த நல்ல நாளில் நீருடைய பிள்ளைகளுக்காக எழுந்து செயல்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.